வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இந்த வீடியோவில் எல்லாருமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நம்ம ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் அளவு கம்மியாக இருக்குது, நீங்கள் இரும்பு சத்து நிறைந்த உணவை சாப்பிட்டிங்கன்னா ஹீமோக்ளோபின் அளவு ரத்தத்தில் அதிகரிக்கும் அப்படின்னு. எப்படி இரும்பு சத்து ஹீமோக்ளோபினோட அளவு அதிகரிக்குது, ஏன் ரத்த செல்களுக்கு இரும்பு சத்து தேவைப்படுது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். நாம் இரும்பு சத்து நிறைந்த காய்கள், கீரைகள், பழங்கள் சாப்பிடும்போது உணவில் உள்ள இரும்பு சத்து வாய் வழியாக குடலுக்கு போகும். குடலில் உட்புற சுவரில் இருக்கக்கூடிய செல்கள் இந்த இரும்பு சத்தை உறிஞ்சி ரத்த ஓட்டத்தில் கலக்கும். ரத்த ஓட்டத்தில் டிரான்ஸ்ஃபரின்ங்கிற ஒரு புரோட்டீன் புரதம் இருக்கும். அது இரும்போடு கலந்து அதை நேரடியாக போன் மேரோன்னு சொல்லக்கூடிய எலும்பு மஞ்சைக்கு கொண்டுட்டு போகும். எலும்பு மஞ்சையில் தான் ரெட் பிளட் செல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சிவப்பு ரத்த அணுக்கள், ஒயிட் பிளட் செல்ஸ் வெள்ளை ரத்த அணுக்கள், பிளாஸ்மா உருவாகும். எலும்பு மஞ்சையில் வளர்ச்சி அடையக்கூடிய ரெட் பிளட் செல்ஸ் இருக்கும், சிவப்பு ரத்த செல்கள். இது என்ன பண்ணும்னா இரும்பு கொண்டு ஆன ஹீமை குளோபின்கிற புரோட்டீன் புரதத்தோடு இணைச்சி ஹீமோக்ளோபினை உருவாக்கும். இந்த ஹீம் தான் ஹீமோக்ளோபினுக்கு ரெட் கலர் சிவப்பு நிறத்தை கொடுக்கும். அதே மாதிரி ஆக்சிஜனோட இணைவதற்கு உதவும். ஹீமோக்ளோபின் முழுசாக உருவானதுக்கப்புறம் ரத்த ஓட்டத்தில் வெளியிடப்படும். நம்ம மூச்சிழுக்கும் போது ஆக்சிஜன் நுரையீரலுக்கு போகும். நுரையீரலில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை ரெட் பிளட் செல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ரத்த சிவப்பணுக்களில் உள்ள ஹீமோக்ளோபினில் உள்ள இரும்பு சத்து அந்த ஆக்சிஜனை இணைச்சி அந்த ஆக்சிஜனை நுரையீரலிருந்து உடலோட மற்ற பகுதிகளுக்கு ஆக்சிஜனை கொண்டுட்டு போய் மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய திசுகளுக்கு தேவையான ஆற்றலை வழங்குது. மேலும் அந்த திசுக்கள்லேருந்து வெளிவரக்கூடிய கழிவு கார்பன் டை ஆக்சைடை மறுபடியும் நுரையீரல்னு சொல்லக்கூடிய லங்ஸுக்கு கொண்டுட்டு நம்ம மூச்சு விடும்போது கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுது. இப்படி தான் இரும்பு சத்து ஹீமோக்ளோபின் உருவாகிறதுக்கும் ரெட் பிளட் செல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ரத்த சிவப்பு அணுக்கள் செயல்படுவதற்கும் பயன்படுது. இரும்பு சத்து அதிகமாக உள்ள உணவுகள் எதுனா பாலக்கீரை, முருங்கைக்கீரை, பசலைக்கீரை, துவரம்பருப்பு, பாசிப்பயிறு, கொண்டக்கடலை, சோயாபீன்ஸ், பேரிச்சம்பழம், அத்திப்பழம், உலர் திராட்சை, பூசணி விதைகள், எள், ஆளி விதைகள், கறி, ஆட்டோட ஈரல் மற்றும் மீன். இந்த இரும்பு சத்து நிறைந்த உணவுகளை நம்ம சாப்பிடும்போது அதோட சேர்த்து விட்டமின் சி நிறைந்த உணவுகளான எலுமிச்சை, நெல்லிக்காய், ஆரஞ்சு போன்ற உணவுகளை சேர்த்து சாப்பிடும்போது நம்மளுடைய உடம்பு இரும்பு சத்தை முழுமையாக உரியும். நன்றி.